வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சூப்பராக இந்த நீர் தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறைய தோசை வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பிளெயின் தோசை, ரவா தோசை, ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு சூப்பரான, அதாவது மாவு அரைச்ச உடனே ஒரு தோசை எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீர் தோசை தான். அந்த நீர் தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். நீர் தோசைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 250 கிராம், தேங்காய் பத்தை 2 நம்பர், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த பவுலில் வந்து பச்சரிசி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த அரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, தேங்காய். இந்த தேங்காய் வந்து சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் நான் எப்போவுமே இந்த பேட்டர் பண்ணும்போது தேங்காய் போட்டதை அரைச்சி ஆட் பண்ணுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிருங்க. அப்போ தான் ஃபைன் பேஸ்ட் ஆகும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இந்த பேட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணுற அந்த பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஊற வச்ச அரிசியை வந்து ஒரு சின்ன பவுல் ஆட் பண்ணுங்க. அதே பவுல் அளவு 2 மடங்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி இப்படி எடுத்திங்கன்னா இந்த பேட்டர் ரெடி. அதுக்கு பிறகு வந்து இந்த பேட்டரை ஊற வைக்கணுமா கேட்டிங்கன்னா அப்படின்னா வேண்டாம். புளிக்க வைக்கிறது, ஊற வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ப்ராசஸ் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக அரைச்ச உடனே வந்து தோசைகளை போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்தால் இந்த நீர் தோசை ரெடி. அது மட்டும் இல்லாமல் நீர் தோசை எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து வெள்ளை கலர் வரணும், கொஞ்சம் கூட கலர் வரக்கூடாது. நான் இப்போ குழிக்கல் வச்சுருக்கேன். இந்த குழிக்கல்லில் வந்து நம்ம என்ன பண்ணேன்னா சீசன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் ஃப்ளாட்டாக ஒரு கல் இருந்ததுன்னா அதில் நீர் தோசை ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக குக் பண்ணி வரும். என்கிட்ட இருக்கிறது குழிக்கல். அதனால் கல் எல்லாமே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை பேட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கல்லை வந்து சீசன் பண்ணலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு கல் நல்லா தேய்ச்சினா உங்களுக்கு வந்து எப்போவுமே தோசை நல்லா வரும். ஸோ தொடச்சி முடிச்ச பிறகு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க ஆயிலை வந்து ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் அப்படிலாம் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பேட்டரை வந்து ஒரு சைடாக நீங்கள் போட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்படி டர்ன் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த மாவு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கு பிறகு இந்த மாவு குக் பண்ணும்போது வந்து நீங்கள் கரண்டி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் சைடில் இருக்க லேயர் பார்த்தீங்களா, அது அப்படியே மேலே வரும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கல்லை வந்து டர்ன் பண்ணி குக் பண்ண ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் வீட்டில் ஃப்ளாட்டான கல், அதாவது எக்ஸாம்பிள் நான்ஸ்டிக் பேன் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், ஒரு ஈவனாக வரும். இப்போ பார்த்தீங்களா அந்த மாவு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வரதில்லை, அந்த லேயர். ஸோ இது மாதிரி தான் வரணும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீர் தோசை ப்ராப்பரான மெத்தடில் வந்துருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். இந்த நீர் தோசை ரெடி பண்ணி முடிச்ச பிறகு நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் கறி அப்படின்னா ஒரு வெஜிடபிள் குருமா தின்னாக ஒரு கிரேவி வச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இன்றைக்கி இந்த நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க நீர் தோசைன்னு நினச்சிங்க, பெரிய ப்ராசஸ் வச்சுருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் நீர் தோசை எப்படி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.